இந்த வீடியோவில் நாங்கள் வந்து எங்களோட இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் வந்து உள்ள யூஐயை எப்படி நாங்கள் டெவலப் பண்ணாங்க, அதுக்கு எப்படி என்ன ஃபீச்சர்ஸ் தேவைன்னு அப்படி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன செய்யணுன்னா இது எங்களை ஒரே ரெப்போலாம் மெயின்டைன் பண்ணுறேன், பேக் எண்டையும் ஃப்ரண்ட் எண்டையும். ஸோ நான் பேக் எண்ட் பார்த்து கொண்டிருக்கிற இது வந்து ப்ராடக்ட் இன்வென்ட்ரி ஏபிஐ. இது வந்து இப்போ ஃப்ரண்ட் எண்ட் பார்த்து கொண்டிருக்க பார்த்தீங்கன்னா உங்களோட ஆங்குலர் யூஐ பூட்ஸ்ட்ராப்ன்ற ஒரு இதை வந்து ஆங்குலர்லாம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி போட்டு ஸோ இதில் என்ன விஷயங்கள் இப்போ செஞ்சுருக்கிறேன் பற்றி உங்களுக்கு நான் டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். ஓப்பன் டைமில் கொடுத்து போட்டு ஃபஸ்ட்டு எனக்கு டெமோ காட்டுறேன் நான் என்னென்ன ஃபீச்சர்ஸ் செஞ்சுட்டேன்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ஜி சர்வ் ஹைஃபன் ஓன்னு கொடுத்துட்டு நான் இதை என்டர் பண்ணேன்டா உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் ஆகி கொண்டிருக்கு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தச்சமயம் இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் இன்வென்ட்ரி ஏபிஐக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் பார்க்கல வந்து உங்களுக்கு ஒரு மேலே டாப் நேவிகேஷன் பார் ஒன்று இருக்குது. மற்ற வந்து ப்ராடக்ட்ஸை வந்து இமேஜோடு ஷோ பண்ணலாம். இப்போ நான் வந்து இது வந்து நான் இப்போ ஃப்ரண்ட்டை பேக்ரவுண்ட் இன்டிகிரேட் பண்ணல. இப்போ எங்களுக்கு என்ன மாதிரி செய்ய போகிறோம்ன்ற ப்ரோடைப் ஒரு பேஸ்டான கோட் தான் இதில் இருக்குது. ஆனால் சம்திங் நாங்கள் அப்போ இதை வச்சு ஒன்று என்ன செய்ய போகிறோம்னு நாங்கள் விளங்கும். டாப் பார் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மையப்பெண் ஹெடிங் இருக்குது. ஆக்சுவலாக மையப்பெண் வரக்கூடாது. இதனால் வந்து ப்ராடக்ட்ஸ் என்ன இன்வென்ட்ரி அண்ட் இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு போட்டால் எங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கால மெனூஸ் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் என்ன மெனூஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஓல்ட் ப்ராடக்ட்ஸை கொடுத்தா ஓல்டு ப்ராடக்ட்ஸ் வருது. இப்போ கேட்டகரிஸ்னு கொடுத்தா கேட்டகரிஸை பார்த்தீங்களா, கேட்டகரிஸ் ஆட் பண்ணுறதுக்குரிய ஒரு ஃபார்ம் ஒன்று வருது. வெளில பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இதில் வந்துட்டு ஒரு இன்லைன் ஃபார்மில் நான் மேட்ச் செய்திருக்கேன். இல்லை பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளாக இப்போ இப்போ அதில் கொடுத்தா வராது. பட் இருந்தாலும் இப்போ எலக்ட்ரானிக்ஸ் இப்போ டிக் பண்ண இதாகுது. இப்போ இந்த ஆட் கேட்டகரி மற்ற வந்து ஃபர்னிச்சர் இப்போ அப்படி நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணி கொண்டு போகலாம். இப்போ இதை கொடுப்போம் பாருங்கள், கொடுத்து போட்டு இப்போ இதை ரிமூவ் நான் ரிமூவ். ஸோ இப்படியான இன்லைன் ஃபார்மேட்டில் இந்த கேட்டகரி வருவோம்னு செஞ்சுருக்கேன். அதில் ஆக்சுவலாக அந்த சேவ் சேஞ்சஸ்னு பட்டன் இருக்குது. அதை பற்றி நாங்கள் பார்க்கணும். பல்காக நாங்கள் செய்ய போகிறோமா இல்லை வந்து ஒரு கேட்டகரியும் கொடுக்கவே எங்களுக்கு சேவ் ஆகிற மாதிரி பிரச்சனை இல்லை. அப்படின்னு வேறு பட்சத்தில் அந்த சேவ் சேஞ்சஸில் பட்டன் மாதிரி தேவைப்படாது. ஸோ இதெல்லாம் இப்படியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணுங்க. மற்ற பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ஃபூட்டரையும் நாங்கள் போட்டிருக்கேன். மற்றது வந்து பார்க்கல இதில் வந்து என்ன செய்யணும்னா அதில் வந்து ஓல்ட் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அதில் இப்போ கவனிங்க ப்ராடக்ட்ஸ் இருக்குது, கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ ஓல்ட் ப்ராடக்ட்ஸுக்கு போயிட்டு இப்போ கீழே ப்ளஸ் பட்டன் போட்டிருக்கேன். அது இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஞ்சம் இங்கே வெறுமண்டு கீழே வெறுமண்டு எக்ஸ்பெக்ட் பண்ணால் நான் கீழே போட்டுது. அதை கொஞ்சம் மேலே இது பண்ணலாம். அது மாதிரி ஸ்டைலிங் இஷ்யூவாக இருக்குது. அதை கொஞ்சம் மேலே எடுப்பேன். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, இப்போ இதான் எங்களோட ப்ராடக்ட் ப்ராடக்ட்டுக்கு வந்து போகுது. ஸோ ப்ராடக்ட் நீங்கள் போய்க்கல இதுலேயே வந்து எங்களுக்கு ரிக்யர்மெண்ட் படி இதை வந்து நான் ப்ராடக்டே தான் போட்டிருக்கேன். ப்ராடக்ட் நேம் எழுத நீங்கள் ப்ராடக்டை நேமை கொடுக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பீங்க. மேலே சூஸ் ப்ராடக்ட் இமேஜ் இருக்கு மேடம், ப்ராடக்ட் இமேஜை நாங்கள் கொடுத்து சூஸ் பண்ணலாம். இப்போ அதே அப்புறம் நீங்கள் கேட்டகரியை கொடுத்துட்டு என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குன்றதை நீங்கள் இப்போ இது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு இதுலேருந்து தான் இது வருது. அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்டொக்குன்னு வரணும். இதில் என்ன மாதிரி கன்செப்ட்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்லைன் டேபிளில் இன்லைன் மேட்லாம் வரணும். ஆக்சுவலாக நாங்கள் இப்போ இதில் வந்து என்ன ஒரு ப்ராடக்ட்டுக்கு அதில் ஆக்சுவலாக ஸ்டொக்குன்னு சொல்கிறது வந்து லொக்கேஷன் போட்டிருக்காது. லொக்கேஷன் வராது. இன்ன டேட்டில் வந்து இன்ன டேட்டில் இன்ன ஸ்டொக்கை வந்து நாங்கள் அதை அப்டேட் பண்ணியிருக்கிறோம் என்ற விஷயந்தான் நாங்கள் அதில் வரணும். அது இப்போ அது பிள்ளையாக போட்டிருக்கு. மற்ற ப்ரைஸை நாங்கள் சேஞ்சஸ் செய்யல வந்து இப்போ இன்ன டேட்டில் ப்ரைஸை இப்படி மாற்றிக்கிறோம்ன்ற வரும். ஸோ இப்போ இதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ப்ளஸ் பட்டன் வச்சு இப்போ புது ஸ்டொக்குகள் ஆட் பண்ணுற மாதிரி நாங்கள் செய்யணும். ஆனால் அந்த ப்ளஸ் பட்டன் வந்து இதுக்குள்ளே இல்லை. ஸோ இப்போ அந்த அதுமாதிரி தான் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலையும் நாங்கள் ப்ளஸ் பண்ணி போட்டு இப்போ என்ன செய்யணும்டா இப்போ புதுசாக வந்து அதில் வந்து நாங்கள் ப்ரைஸ் சேஞ்சஸை போடக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதான் இப்போ இல்லை நாங்கள் காட்டுற இந்த ஃபீச்சர்ஸாக இருக்குது. ஸோ இப்போ இந்த யூஐ கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இதில் செய்ய வேண்டி இருக்குது. ஸோ அது இப்போ அங்கே பார்க்கல. இப்போ இன்வாய்ஸை நீங்கள் பார்க்கல. இன்வாய்ஸில் இதான் கன்செப்ட். இதுக்கு நீங்கள் இன்வாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து இன்வாய்ஸ் நம்பர் கொடுப்போம், அப்புறம் டேட்டை சூஸ் பண்ணோம்,
கஸ்டமர்ஸை வந்து நாங்கள் இங்கே ஒரு இதை போடலாம். ஆக்சுவலாக இப்போ லொகின் கொண்டு வர எனக்கு கஸ்டமர் பேஜ் போடையில சரிண்ணே. ஸோ இப்போ அந்த ஃபீச்சர் நமக்கு செய்ய வேண்டி இருக்குது. மெட்ட வந்து பாய்க்கல இப்போ இப்போ இந்த இன்வாய்ஸ் ஐட்டம் வந்து பாய்க்கல நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, இப்போ இதில் வந்துட்டு இப்போ அட் ஐட்டத்தை கொடுத்துட்டா ஆக்சுவலாக டோட்டல் எல்லாம் வந்து கொஞ்சம் இந்த மேலே வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி. ஸோ இப்போ அதோட வந்து இப்போ அல்லது இப்போ 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 நாங்கள் இப்போ இன்வாய்ஸில் வந்து கீழேயும் போட்டுக்கோம், டோட்டலை போட்டுட்டு இப்போ இதை இன்வாய்ஸ் ஐட்டத்தை இங்கே சைடுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ என்ன ஐட்டம் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஏன்னு எடுத்து போட்டு அதுக்கு அதோட அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வருது. இப்போ நீங்கள் இதில் குவான்டிட்டியை வந்து இதில் மாற்றிக்கில் வந்து உங்களுக்கு இப்போ என்ன இது வந்திருக்குன்ட்டு தெரியும். இப்போ அதோட வந்து நாங்கள் ஏபிஐலேயும் வந்து சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதுகளே நாங்கள் இதெல்லாம் இன்டிகிரேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செய்ய பார்க்கணும். ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த முதலாவது இந்த ஆப்புண்ட இன்ட்ரடக்ஷனாக உங்களுக்கு இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு கோடை வந்து பார்த்து என்ன என்ன நடந்திருக்குன்றதை பற்றி தான் விளங்குவோம். தேங்க்யூ.